அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் மொத்த சுவைக்குள் மூழ்கவா இச்சை இருந்தும் தச்சையில் நின்றேன் சக்திகள் செய்திடவா. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. வினோத், நீ என்ன காரணத்துக்காக வேலையை விட்ட? உனக்கும் மனோஜுக்கும் என்ன பிரச்சனை? இங்க பாரு, கொஞ்ச நாளாவே நீ சரியா இல்ல தெரியுமா? வெளியில என்ன நடக்குதுன்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாதான்ப்பா ஏதாவது செய்ய முடியும். நிச்சயமா தப்பு உன் மேலதான் இருக்கும். நன்றி கொஞ்சமாவது இருக்கணும். சும்மா நீ இருமா. கவனம் உள்ள போடி. அந்த பையன் நமக்கு என்னவெல்லாம் உதவி பண்ணிருக்கா. நீங்க வேணா அதெல்லாம் மறந்துருக்கலாம், என்னால மறக்க முடியாது. வினோத், உங்க 2 பேருக்கும் நடுவுல எதுக்காகப்பா இத்தனை பெரிய விரிசல்? உன்கிட்ட தப்பு இல்லைன்னா நீ சொல்ல வேண்டியது தானே? அன்னைக்கு என்னடானா அவன் கொடுத்த ஃப்ரிட்ஜ், டிவி எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்த. அப்படி என்னடா உனக்கு பெரிய ரோஷம்? வெளியில தான் நிம்மதி இல்ல, வீட்லயாவது நிம்மதி இருக்கா? அண்ணா, கொஞ்சம் நிறுத்துங்க. ஹாய் ரூபி, how are you? ஐ அம் ஆல் ரைட். நீங்க எப்படி இருக்கீங்க? Fine. எங்க போயிட்டு இருக்கீங்க? வாங்க, நானே டிராப் பண்றேன். பரவாயில்ல, நீங்க போங்க. ப்ளீஸ் வாங்க, கம் நோ. தேங்க் யூ. பாப்பா. வினோத், மனோஜ் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. வினோத் சார் ஜாபை ரிசைன் பண்ணிட்டாரு. வினோத் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரா? என்ன காரணம்? அதுக்கு காரணமே நீங்க தான். ஏன்னா மனோஜ் சார் மனசுல நீங்க இருந்திருக்கீங்க. நீங்களும் வினோத் சாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதா நினைச்சு மனோஜ் சார் ரொம்ப கோவப்பட்டாரு. அதனால அவங்க 2 பேருக்குள்ள பெரிய கேப்பே ஏற்பட்டுருச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்க கண்டிப்பா நான் பிராயச்சித்தம் பண்ணிதான் ஆகணும். Hi, Mom. I'm Orient International Hotel owner Bharat Sanjay. நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். எவ்வளவு வேணும்? 5 கோடி, 10 கோடி, 15 கோடி. Shit.
ரொம்ப தூரம் விலகி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க எங்க இருந்தாலும் உங்களை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே என் பதில சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் வந்தது எனக்காக இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நீங்க என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்க வேண்டாம். நீங்க என் கூட மனோஜ் வீட்டுக்கு வரணும். எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. சாரி, இது என்னால உருவான பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இது என்னோட கடைசி ஆசை. எஸ், வர புதன்கிழமை நாங்க எல்லாரும் மறுபடியும் கல்கட்டாவுக்கே போறோம். ப்ளீஸ், கண்டிப்பா நாளைக்கு நீங்க என் கூட மனோஜ் வீட்டுக்கு வரணும். முருகன், வாங்க தம்பி. மனோஜ் இல்லையா? இல்ல தம்பி, எங்க போயிருக்கான்? கொஞ்ச நாளாவே மனோஜ் தம்பி போக்கு சரியில்லை. ஒழுங்காவும் வீட்டுக்கு வர்றதில்ல, யாருகிட்டையும் மனசு விட்டு பேசுறதும் இல்ல. அப்படியே வந்தாலும் மாடியில் இருக்கிற ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. நான் போய் பாக்குறேன். அப்படி என்னதான் இருக்கு அந்த ரூம்ல? இது வரைக்கும் நானே இந்த ரூம்குள்ள போனதில்லை. ஆ?